பாருங்க, நான் என்ன தலைப்பில் பேச போறேன்னா, our decision determines our destiny. நம்முடைய முடிவுகள் நம்முடைய விதியை அல்லது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இங்க விசேஷமா நான் தியானத்தில் இருக்கும்போது ரூத்தின் புஸ்தகத்தை தியானிச்சேன். அப்ப இங்க ஒரு 2 பேர் முடிவுகளை எடுக்கிறாங்க, தீர்மானங்களை எடுக்கிறாங்க. அந்த 2 பேருடைய தீர்மானங்களால அவங்க என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்கிறத நம்ம தியானிச்சுட்டு நான் இதை வைண்ட் அப் பண்றேன். ரைட்டா? 1ஆம் அதிகாரத்துல அப்படியே வாசிப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. அந்த மனுஷன் பேர் என்ன? இப்ப கதை ஸ்டார்ட் ஆகுது, அதாவது சரித்திரம் ஸ்டார்ட் ஆகுது. எலிமெலேக் என சொல்லப்படுற ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட எங்க வாசம் பண்றான்? மோவாப் தேசத்துல வாசம் பண்றான். என்னங்க வாசிட்டு இப்படி கவுத்துட்டீங்க? எங்க வாசம் பண்றான்? பெத்லகேம்ல வாசம் பண்றான். பெத்லகேம்ல நியாயாதிபதிகள் அரசாளும் பொழுது அங்கு பஞ்சம் உண்டாவது. பஞ்சம் உண்டானதினால இந்த எலிமெலேக்கு மோவாப் தேசத்திற்கு போறான், தஞ்சம் புகுறான். அல்லேலூயா. ரைட், அப்படியே கவனத்துல வச்சுக்கிட்டே வாங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இப்ப முதல்ல பார்க்க போற ஆளு யார் அப்படின்னா, எலிமெலேக்க குறித்து தான் நாங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். இப்ப எலிமெலேக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறான், ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். என்ன தீர்மானம்? எலிமெலேக்குன்னு சொல்லப்பட்ட அவன் பேருக்கு என்ன அர்த்தம்னா, மை காட் இஸ் மை கிங், மை காட் இஸ் மை கிங், என் தேவன் என்னுடைய ராஜா அப்படிங்கிறது அவன் பேர்ல சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இவன் குடியிருந்த தேசம் பெத்லகேம் தேசம். அல்லேலூயா. பெத்லகேம் என்று சொன்னால் ஹவுஸ் ஆஃப் பிரெட். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடுன்னு அழைக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே இங்க எலிமெலேக் என்ன செய்யறாருன்னா, இந்த இடத்துல எனக்கு போஷிப்பு கிடையாது, எனக்கு போஷிப்பு எங்க இருக்கு? மோவாப் தேசத்துல இருக்கு. அல்லேலூயா. இங்க பாருங்க, இவர் டிசிஷன் எதை வச்சு எடுக்கிறாருன்னா, சூழ்நிலைகளை வச்சு எடுக்கிறார். வந்த கஷ்டத்தை வச்சு டிசிஷன் எடுக்கிறார், வந்த போராட்டத்தை வச்சு தீர்மானிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க தீர்மானம் போராட்டத்தை வச்சு இருக்க கூடாது. உங்க தீர்மானம் உங்க வாழ்க்கையில நடக்கிற இக்கட்டான சூழ்நிலைகள், உங்களுடைய தீர்மானங்கள் உங்க வாழ்க்கையில ஏறிடுகிற போராட்டங்களை வச்சு இருக்க கூடாது. அப்ப எதை வச்சு இருக்கணும் அப்படின்னா, தேவனை வைத்து உங்களுடைய தீர்மானங்கள் இருக்க வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஒரு வயசான டிசிஷனை இங்க இவர் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன மாதிரி தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் அப்படின்னா, சொந்த சரீரத்தினுடைய தேவைக்கான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். ஐயோ, நான் அடுத்த கட்டம் எப்படி நான் பிழைச்சிருப்பேன், இங்க பஞ்சம் உண்டாயிருச்சு, நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்துவேங்கிற பயத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். நல்ல வல்லையா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அந்த தீர்மானத்தின் நிமித்தமாய் வந்த பலன் என்ன தெரியுமா? கணவனும் இறக்கிறார். அதாவது யாரு? எலிமெலேக்கும் இறந்துடுறாரு. அவருடைய 2 பிள்ளைகளும் இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க பெத்லகேம்ல இருந்து மோவாப்புக்கு வாழும்படியாய் தீர்மானித்து போனாங்க. ஆனா இவர் எடுத்த தீர்மானத்தினுடைய பரிகாரம், பரிசு மரணமாயினது. அல்லேலூயா. ஏன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா இவருடைய தீர்மானம் பிசிக்கல் நீடை வச்சு எடுத்துட்டாரு.
ஆனா தேவன் இவர் மேல ஒரு பெரிய திட்டமே வச்சிருந்திருக்கிறார். எதை வச்சு சொல்றேன் தெரியுமா? இவங்க வெளியே வந்துட்டாங்க, அதாவது பெத்லெஹேம்ல வெளியே வந்துட்டாங்க. அதே 6வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட ஆக்சுவலா இவங்க மரணித்த பிறகு இப்ப யார் இதை கேள்விப்படுறா? நகோமி இதை கேள்விப்படுறாங்க. எதை கேள்விப்படுறாங்கன்னா, பெத்லெஹேம் ஊர்ல கர்த்தர் தன் ஜனங்களை விசாரிச்சு அவர்களுக்கான ஆகாரத்தை கொடுக்கிறாராம். எத்தனை பேருக்கு புரியுது இந்த நேரம்? அப்ப இங்க என்ன நடந்தது புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்னைக்கும் வெட்கப்பட விட மாட்டார். பஞ்சம் பட்ட சூழ்நிலைகளே வந்தாலும், பட்டினிப்பட்ட சூழ்நிலைகளே வந்தாலும் அங்கே கர்த்தர் தம் ஜனத்தை காப்பாற்றுகிறவரா இருக்கிறாரு. என்னங்க இவ்வளவுதான் ஆமேனா? பாருங்க, இங்க அழகா சொல்லி, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஒருவேளை இந்த நபர் யார்? அந்த நபர் நகோமியா? எலிமெலேக்கு இதை அறிஞ்சிருந்தாருன்னா, ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல தன்னுடைய தீர்மானத்தை தீர்மானித்திருந்தாருன்னா வாழ்க்கை வாழ்ந்திருப்பார், மரணிச்சிருக்க மாட்டார். கொஞ்ச நாள் கஷ்டம் இல்ல? அவங்க மரணிச்ச பிறகு உடனே சம்பவம் என்ன நடக்குது? கர்த்தர் பெத்லெஹேம் ஜனங்களை விசாரிக்கிறார். ஆகாரம் வந்துருச்சு, மிஸ் பண்ணிட்டாரு. அல்லேலூயா, சத்தமர இல்லையா சொல்லுங்களேன். சோ இங்க எலிமெலேக்கினுடைய டிசிஷன்னால தன்னுடைய வாழ்க்கையை இங்க என்ன பண்ணுது? பறிபோகுது. இரண்டாவது ஒரு ஆள் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அடுத்து தொடர்ந்து 7ஆம் வசனத்தை வாசிங்க. தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு விடப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாய்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷர் உண்டாகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றார். இங்க ரூத் எனப்படுகிற ஒரு ஸ்திரீ ஒரு வயசான ஒரு நல்ல ஞானமான ஒரு டிசிஷனை மேக் பண்றாங்க. என்ன டிசிஷன் மேக் பண்றாங்க? வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நான் அங்கேயும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய வீட்டார் என்னுடைய வீட்டார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீங்க ஆராதிக்கிற தேவன் தான் என் தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். இங்க ரூத் எனப்படுகிற ஒரு ஸ்திரீ ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. நல்ல சொல்லுங்களேன். ஆனா இவங்க ஒரு மோவாபியர் எனப்படுகிறதுனால ஆக்சுவலா கர்த்தருக்கு மோவாபியர்கள் மேல கடும் கோபம் இருந்துச்சு. ஏன்னா
கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்களை 18 வருஷம் என்ன செஞ்சாங்க? ஒடுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ரூத் இங்க என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ண தெரியாமலாம் கிடையாது. அவ ஸ்ட்ராங்கா ஒரு முடிவுல இருக்கா. எனக்கு அங்க போனா வாழ்க்கை இல்லை, எங்க போனா வாழ்க்கை இருக்கு? எங்க போனா வாழ்க்கை இருக்கு? நகோமி கூட போனா எனக்கு வாழ்க்கை இருக்கு. ஏன்னா நகோமியினுடைய சந்ததி கர்த்தரால் அவங்களுடைய வம்சங்கள் கட்டாயமா கர்த்தரால் விசாரிக்கப்படுங்கிற அந்த சீக்ரெட்டை புரிஞ்சுக்கிட்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னா, நாம் நம்மளுடைய முடிவுகளை சொந்த சூழ்நிலைகளை வைத்து எடுக்கக்கூடாது, நம்ம போராட்டத்தை வச்சு எடுக்கக்கூடாது. நல்ல வேலையை சொல்லுங்களேன். எப்பவுமே நம்ம சொல்வதுண்டு, நம்முடைய முடிவுகளை கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து எடுக்க வேண்டும். நம்முடைய முடிவுகள் நம்முடைய விதியை தீர்மானிக்கிறது. நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியமானது. அது உங்க வாழ்க்கையவே மாத்திரும். நாம் எடுக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நாங்களும் ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவு கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குதாங்கிறத நாம் தெளிவாய் கவனிக்கிறவளா இருக்கணும். நல்லவர் இல்லையா சொல்லுங்களேன். அவ்வளவுதான், சிம்பிள். இன்னைக்கு இதுதான் நான் பேச விரும்பினேன். நீங்க எடுக்கிற முடிவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. என்ன மாதிரி தீர்மானங்கள்ல நீங்க கால வைக்க போறீங்கிறது நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க? சிந்திக்கணும், சிந்திக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. இவ்வளோ காலம் ஓடிச்சு, வர காலமும் அப்படியே பாத்தியா? எல்லாம் ஒத்துக்கிறீங்க, ஆமா ஓடிட்டுன்னு இல்லை. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை புதிய வருஷம் என்ன பண்ணோம்? ஓடிடுவே நான் ஓடிடுவே, என் புத்திக்காக நான் ஓடிடுவேன் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லை, எத்தனை பேர் எனக்கு மாற்ற வேணும்னு ஆசைப்படுறீங்க? என் வாழ்க்கை இன்னும் மாறணும். சத்தமா மாற்ற வேணுமா? 2026 ஒரு மாற்றத்தின் வருடமா இருக்கணுமா? நல்லது ஒரு மாற்றம் வேணுமா? அந்த மாற்றம் வேணும்னா நீ மாறணும். அப்புறம் எப்படி சொல்லுங்க, கையை வச்சு நான் மாறணும். என் வாழ்க்கை மாறணும்னா நான் மாறணும். உங்க வியாதி மாறணுமா? நீங்க மாறுங்க. உங்களுடைய வறுமை மாறணுமா? சொல்லுங்க, நீங்க மாறுங்க. இன்னைக்கு நம்ம எடுக்க போற பெரிய தீர்மானம் என்ன தெரியுமா? நான் மாறணும். சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஏசப்பா நான் மாறணும்ப்பா, நான் மாறணும் ஆண்டவரே. உண்மை தேவ ஜனமே, இந்த ஒரு வேர்டை தான் கர்த்தர் பேசினார், நான் மாறணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை வருகிற வருஷத்துல செழிப்பா இருக்கணும் அப்படின்னா, அவர் பேசுற வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா உனக்குள்ள பல விதமான மாற்றங்கள் ஏற்படணும். மாற்றங்கள் ஏற்படலைன்னா உன் வாழ்க்கை இப்படியே தான் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் எச்சரிக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில மேலோங்கி வளரணும், நீ உயர்த்தப்படணும்னா நீ ஒரு சில விஷயங்களை மாற்றி தான் ஆகணும். நான் அதை விசுவாசிக்கிறேன். நம்ம மாறுறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஆமா ஆமா, வேத வசனம் தெளிவா சொல்லுது, உங்க வாழ்க்கையில நீங்க உயர்த்தப்படணும்னா நிச்சயம் நீங்க உங்க லெவல்ஸை மாத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏறினதை கீழே குறைக்கிற மாற்றம் கிடையாது. ஏறினீங்கன்னா ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல்ல வளர்றீங்கன்னா வாழ்ந்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த வருஷம் நான் ஸ்பிரிச்சுவலா இருந்தேன், அடுத்த வருஷம் நான் இருக்கிறதே மோசமான ஒரு பாவியே மாட்டேன். இந்த ஒரு மாற்றங்கள் எல்லாம் கடவுள் எதிர்பார்க்கல. உன்னுடைய மாற்றங்கள் கர்த்தருடைய கணத்திற்கு குறியதா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உன்னுடைய மாற்றத்தின் நிமித்தமா மகிமைப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாம் பிள்ளன் அவர் மார்த்தட்டி அவர் சொல்வது தக்கதான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் இந்த ஒரு இத்தனை வருஷம் போனது போட்டோம், 2020 இருந்தாவது என்னுடைய மாற்றத்தை நினைச்சு கர்த்தர் சந்தோஷப்படணும். பக்கத்துல சந்தோஷப்படுறாங்களே இல்லையோ? இல்ல, எது கூட நல்லதா இருக்கும். உங்க வீட்டுக்காரர் சந்தோஷப்படணும், உங்க மனைவி சந்தோஷப்படணும், உங்க பெற்றோர் சந்தோஷப்படணும், உங்க பிள்ளைகள் சந்தோஷப்படணும். ஏன் அப்பாவா அப்படி மாறிட்டார்? உண்மையாங்க அந்த சந்தோஷம் ரொம்ப பெருசா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய பல மாற்றங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலையே மாறிடுங்க. ஆமென்னா, குடும்பத்தினுடைய சூழ்நிலையே மாத்திரும். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் மாற ஆசைப்படுறீங்க? நீங்க ஒருத்தர் மாறினீங்கன்னா போதும்.
நீங்க ஒருத்தர் மாறினீங்கன்னா போதும். இல்ல நீங்க என்ன குறிப்பிட்டு சொல்றாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நாமன்னு சொல்றேன், சரியா? நாம ஒருத்தர் மாறணும்னா நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறும், நம்ம சமுதாயத்தின் சூழ்நிலை மாறும், நம்முடைய நாட்டின் சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது உண்மைங்க, இது உண்மை. எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணி, ஆண்டவரே எனக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படும்? இல்ல அழகா 2 காரியங்கள் நம்ம மத்தியில் சொன்னேன். ரூத்தினுடைய மாற்றம், 2வது எலிமெலேக்கினுடைய மாற்றம். அவங்க ஏற்பட்டது, அவங்க எடுத்த முடிவுகளால ஏற்படுகிற மாற்றத்தை நான் சொன்னேன். எலிமெலேக்கு அவர் முடிவெடுத்த முடிவுகளால அவர் நஷ்டத்தை சம்பாதிச்சார். ஆனா ரூத் எடுத்த முடிவுகள் நிமித்தமா அவ வாழ்க்கையை சம்பாதிச்சிட்டா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இப்ப நான் சொல்றேன், சபையே உங்க கையில இருக்கு. நீங்க வாழ்க்கைய வாழ போறீங்களா? சொல்லுங்களேன், நான் மாற போறேன். புதிய வருஷம் நான் இப்படியே வாழ்க்கையில் இருக்க போறது கிடையாது. நான் இன்னும் மாற்றங்களை கொடுக்க போறேன். வர புதிய வருஷத்துல என்னை பார்க்கிறவங்க வேற டைமென்ஷன்ல என்னை பார்க்கணும். புதிய ஒரு ஆளா என்னை பார்க்கணும். புதிய ஒரு வளர்ச்சி என் குடும்பத்தில் நடக்கணும். புதிய ஒரு வளர்ச்சி என் பாதையில உண்டாக்கணும். அந்த மாற்றங்களை நான் கொடுக்க போறேன். என் குணத்துல மாற்றங்களை கொடுக்க போறேன். என் பேச்சுல மாற்றங்களை கொடுக்க போறேன். என் பார்வையில மாற்றங்களை கொடுக்க போறேன். என்னுடைய தகுதியில மாற்றங்களை கொடுக்க போறேன். நான் சம்பாதிக்கிற பணத்துல மாற்றங்களை கொடுக்க போறேன். நான் உழைக்கிற உழைப்புல மாற்றங்களை கொடுக்க போகிறேன். என்னுடைய கமிட்மெண்ட்ஸ்ல மாற்றங்களை கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க?